இன்றைக்கி நேரத்தோடையே எந்திரிச்சாச்சு. காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு கோதுமை கூழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோதுமை கூழ் தான் கிண்டி நேற்று வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருந்தது. அதோட கொஞ்சம் முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு காலையில் பார்த்திங்கன்னா கோதுமை கூழ் தான் குடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சரிவர நான் வந்து சாப்பாடு ஐட்டங்கள், அதாவது ரைஸு, சோறு, இந்த மாதிரி பழைய சோறு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே வந்து எடுத்துக்கிறது கிடையாது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கூழ் இந்த மாதிரி தான் நான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவந்து வர்றது போகிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சாப்பாடு ஐட்டத்தை நம்ம குறைச்சிட்டு லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோதுமை கூழ், முருங்கைக்கீரை பொரியல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி. மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் வாங்கியிருந்தோம். அதிலே பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து கொஞ்சமாக போனோடு எடுத்து போன்லெஸ்ஸாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் இன்றைக்கி கிரேவி மாதிரி வச்சுட்டோம். இதுதான் மத்தியானம் லஞ்சு. நல்லபடியாக சாப்பிட்டு மதியானம் பொழுது போயிடுச்சு. வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து அனுசரித்து போகலாம். வாழ்க்கையே அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் நம்ம தான் ஏமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம திரும்பி பார்ப்போம். எவ்வளோ விஷயங்களை நம்ம அனுசரித்து போயிருக்கோம், எவ்வளோ விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போயிருக்கோம், அப்படின்னு வந்து ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து தோன்ற மாதிரியே இருக்கும். தோன்ற மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஒத்து போகக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் அனுசரித்து தான் நம்ம போகணும். எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். அனுசரித்து போகிறதுல அர்த்தம் கிடையாது. நம்ம ஏமாளி ஆயிடுவோம். இது வந்து பல நேரங்களில் நானே அனுபவப்பட்ட உண்மை. இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.